முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டறியலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கடந்த 2006-12 ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்டிருந்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் பொன்முடியையும் அவரது மனைவி விசாலாட்சியையும் விடுதலை செய்து 2016 ஆண்டு தீர்ப்பு வெளியிடப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்து அதன் பிறகு பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்திருந்தது. இதனால் பொன்முடி அமைச்சர் பதவியையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்தார். மேல்முறையீடு செய்ததில் குற்றவாளி என தீர்மானித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். அது மட்டுமல்லாமல் அவரது தண்டனைக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு வந்த நாளிலிருந்து பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டதாகவும் ராகுல் காந்தி விஷயத்தில் கடைபிடிக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் பொன்முடிக்கு பொருந்தும் எனவும் திமுக வழக்கறிஞர்கள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் சபாநாயகர் தரப்பில் கேட்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் கிடைத்தவுடன் ராகுல் காந்தி விவகாரத்தில் என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோ அதே போன்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவை செயலகம் தரப்பிலும் தகவல் வெளியாகியது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. எனவே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளியாகிறது. இதற்காக திருநெல்வேலியில் இருந்து சபாநாயகர் அப்பாவு இன்று மாலை சென்னைக்கு வருகை தர இருக்கிறார். தொடர்ச்சியாக 7 மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு வருகை சட்டப்பேரவை செயலர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைக்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் என்ற அறிவிப்பை சபாநாயகர் அப்பாவு வெளியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.